சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க? சங்கரன், வணக்கம் வருணன். தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதி செய்யப்பட்டிருந்தன. இதுல 3 தொகுதிகளுக்கு ஏற்கனவே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதியில கட்சியுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. செஞ்சி தொகுதியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. சேகர் போட்டியிடுவார் என்று அன்புமணி அறிவித்திருந்தார். இந்த நிலையில மீதம் இருக்கக்கூடிய 15 தொகுதிகள் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகியிருக்கிறது. முக்கியமாக அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட தருமபுரி தொகுதியில் அன்புமணியுடைய மனைவி சௌமியா போட்டியிடுவார் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது அது உறுதியாகி இருக்கிறது. தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் அன்புமணியுடைய மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது பெரம்பூர் தொகுதியில ஏற்கனவே கட்சியுடைய பொருளாளர் திலகம் என்றும் தகவல்கள் வெளியாக இருந்தன. உத்தேச பட்டியலில் இடம்பெற்றிருந்த பெரும்பாலான வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல்ல பெரம்பூர்ல கட்சியுடைய மாநில பொருளாளர் திலகபாமா போட்டியிடுகிறார். தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி பசுமை தாயகத்தினுடைய தலைவர் அவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருத்தாசலம் தொகுதியில தமிழரசி ஆறுமுகம், அதாவது பாட்டாளி மகளிர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தமிழரசி ஆதி மூலம் போட்டியிடுகிறார். சேலம் மேற்கு தொகுதியில கார்த்தி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணாகரம் தொகுதியில பாடி பே செல்வம் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் அவர் போட்டியிடுகிறார். போலூர் தொகுதியில CR பாஸ்கரன் மாநில கொள்கை விளக்க அணி செயலாளர் அவர் போட்டியிடுகிறார். திருப்போரூர் தொகுதியில வழக்கறிஞர் பாலு கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் போட்டியிடுகிறார். இதுல இவர் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு அல்லது திருப்போரூர்ல போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று காலையிலேயே தகவல்கள் வெளியான நிலையில தற்போது இவர் திருப்போரூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது. ஜெயங்கொண்டம் தொகுதியில கட்சியுடைய மாநில இணை பொதுச் செயலாளர் வைத்தி போட்டியிடுகிறார். சேலம் வடக்கு தொகுதியில சதாசிவம் தற்போதைய MLA சதாசிவம் இவர் போட்டியிடுகிறார். விக்கிரவாண்டி தொகுதியில தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் போட்டியிடுகிறார். சோளிங்கர்ல சரவணன் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையில சித்தமல்லி பழனிசாமி கட்சியுடைய மாவட்ட செயலாளர் போட்டியிடுகிறார். உத்தரமேரு தொகுதியில மகேஷ்குமார் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் போட்டியிடுகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரிஷிவந்தியம் தொகுதியில செழியன் கட்சியுடைய அந்த மாவட்ட செயலாளர் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில அன்புச்சோழன் கட்சியுடைய மாநில மருத்துவர் அணி செயலாளர் போட்டியிடுவதாக அன்புமணி அறிவித்திருக்கிறார். இப்படியாக ஒட்டுமொத்தமாக மீதம் இருக்கக்கூடிய 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. காட்டுமன்னார் கோவில்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் போட்டியிடக்கூடிய நிலையில் அங்கே போட்டியிடுகிறார். பாமக தரப்புல ரிஷிவந்தியத்துல செழியன் போட்டியிடுகிறார். முக்கியமா பார்த்தோம்னு சொன்னா தருமபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில போட்டியிட்ட சௌமியா அன்புமணி 4,11,000 வாக்குகள் வாங்கினாரு. வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் மணியிடம் அவர் தோல்வியுற்றார். தொகுதியில அவருக்கு பெரும்பான்மையான ஒரு ஆதரவு கிடைக்காத நிலையில கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் தோல்வியுற்றிருந்தாரு. இந்த நிலையில நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என்று கடந்த சில நாட்களாகவே கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருந்த நிலையில தற்போது உறுதியாகி இருக்கிறது. தருமபுரியில சௌமியா அன்புமணி களம் இறங்குகிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று சிட்டிங் MLA 2 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிவகுமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மற்றும் ஒரு வேட்பாளருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒட்டுமொத்தமாக ஒரு 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இருக்கிறது. ஒட்டுமொத்தமா தேசிய ஜனநாயக கூட்டணி அதே போன்று திமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாமக பார்த்தோம்னா திமுகவோட நேரடியா 8 தொகுதிகள்ல களம் இருந்தது. விக்கிரவாண்டி, உத்தரமேரு, ஜெயங்கொண்டம், செஞ்சி, ரிஷிவந்தியம், பெரம்பூர், சேலம் வடக்கு, அம்பத்தூர் ஆகிய 8 திமுக என்பது களம் காணுகிறது. தேமுதிகவோட 4 தொகுதியில பாமக இந்த தேர்தலை எதிர்கொள்ளுகிறது. சேலம், தருமபுரி, போலூர், விருத்தாசலம் ஆகிய 4 தொகுதிகளில் தேமுதிகவோடு பாமக மோதுகிறது.
சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில கீழ்வேலூர் தொகுதியிலையும் பாமக போட்டியிடுகிறது. இன்னும் சற்று நேரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது பாமக வேட்பாளரோடு மோதக்கூடிய சிபிஎம் வேட்பாளர் யாரு என்பது தெரிந்துவிடும். காங்கிரஸோடு ஒரு 3 தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது. சோளிங்கர், மயிலாடுதுறை, பெண்ணாகரம் ஆகிய தொகுதிகளில். விடுதலை சிறுத்தைகளோடு 2 இடங்கள்ல பாமக மோதுகிறது. ஒன்று காட்டுமன்னார் கோவில் திருமாவளவனை எதிர்த்து களம் காண்கிறது. மற்றொன்று திருப்போரூர் தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் பன்னீர்தாஸை எதிர்த்து வழக்கறிஞர் பாலு போட்டியிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது ஒட்டுமொத்தமாக 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் வெளியாகிவிட்டது குறிப்பிடத்தக்கது. வருணன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சங்கரன். பாமக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டு இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் மொத்தம் 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் 18 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதிக்கான வேட்பாளராக பாமக சார்பில் திலகபாமா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தருமபுரியை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல மொத்தம் 18 தொகுதிகளுக்கும் பாமக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தி: 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.